நேத்து நடந்த சிஎஸ்கே-எம்ஐ மேட்ச்ல டெபியூட் பண்ண விக்னேஷ் புத்தூர் 3 பெரிய விக்கெட் எடுத்து ஒரு ட்ரீம் ஸ்பெல் போட்டாரு. கேரளாவை சேர்ந்த இந்த விக்னேஷ் இது வரைக்கும் கேரளாவோட சீனியர் டீமுக்கு கூட ஆடினது இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? அண்டர் 14 அண்டர் 19 டீம்ல மட்டுமே ஆடின இவரு கொஞ்சம் டிஎன்பிஎல் ஆடி இருக்காரு. எம்ஐயோட ஸ்ட்ரென்த்தே யங் டேலண்ட்டை ப்ராப்பரா ஃபைண்ட் பண்றது தான். அந்த வகையில இந்த பையன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படின்னு எம்ஐ மேனேஜ்மெண்ட் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த பையனை ஐபிஎல்ல பிளே பண்ண வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஐபிஎல் ஒரு பெரிய லீக், அங்க விளையாட வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்வைஸ் தேவைப்படுது. சோ இந்த பையனை எஸ்ஏ T20 லீகோட எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு நெட் பவுலரா இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. பிகாஸ் எம்ஐ கேப்டவுனோட லீட் ஸ்பின்னர் ரஷித் கான். அங்க போன இந்த பையனுக்கு ரஷித் கான் கூட நெட்ல நிறைய செஷன்ஸ் கிடைக்குது. ரஷித் கான் கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த மொத்த செலவையும் எம்ஐ மேனேஜ்மெண்ட்டே ஏத்துக்குது. அப்புறம் எம்ஐ மேனேஜ்மெண்ட் நினைச்ச மாதிரியே ஐபிஎல் ஆக்ஷன்ல இந்த பையனை பேஸ் பிரைஸ்ல 30 lakhsல தட்டி தூக்குறாங்க. பிகாஸ் மத்த பிரான்சைஸ்க்கு இந்த பையனோட டேலண்ட் பத்தி பெருசா ஐடியா இல்ல. சோ இன்னைக்கு அந்த பையன் போட்ட ஸ்பெல், அந்த 3 பெரிய பிரேக் த்ரூ, அது எதுவுமே கேஷுவலா ஃப்ளூக்ல நடந்துடல. எம்ஐ மேனேஜ்மெண்ட் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே போட்ட ப்ராப்பர் ஸ்கெட்ச். இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஐபிஎல் பத்தி இன்னும் நிறைய வீடியோ போடலாமாங்கிறதையும் சொல்லுங்க.